வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்த பத்தி அலச போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற கவலைகள, போராட்டங்கள நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறதையே இந்த தொகுப்பு மாத்தி அமைக்க போகுது. நாம எல்லாருமே எப்படியாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு நாம செய்யற சில அடிப்படையான தவறுகளை பத்தி இப்போ பேசலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ரொம்ப ஆழமான, தவிர்க்க முடியாத ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னா, அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த சிக்கலே இல்லாம வாழணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த அடிப்படை எண்ணமே ஒரு மிகப்பெரிய மாயை. அதைத்தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். சரி, மனித இயல்பையும் நம்ம எப்பவும் தேடிக்கிட்டு இருக்கிற இந்த அமைதியையும் இன்னைக்கு நாம பார்க்க போற மூலக்கட்டுரை எப்படி அணுகுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். நிஜமாவே எந்த சிக்கலும் இல்லாத ஒரு வாழ்க்கை சாத்தியமா என்ன? இப்போ ஒருத்தருக்கு எந்த சிக்கலுமே இல்ல, எல்லாமே ரொம்ப சீரா இருக்குன்னு வச்சுக்குவோம். போதுமான வசதி, நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான உடம்பு, நல்ல நண்பர்கள், தங்கறதுக்கு ஒரு அருமையான வீடு, இப்படி எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. இவ்ளோ இருந்தும் அந்த ஆளை சும்மா அமைதியா ஒரு இடத்துல உட்கார சொல்லுங்க பாப்போம். முடியுமா? வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒண்ணுல போய் கைய வச்சுட்டு அப்புறம் ஐயோ பலுவா இருக்கே, அம்மா அப்பான்னு அவதிப்படுவாங்க. இதுதாங்க நம்ம மனித இயல்பு. இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எந்த சிக்கலும் இல்லாம வாழலான்னு நினைக்கிறதே இங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான். நம்ம கையையும் மனசையும் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தாலே பாதி பிரச்சனை வராது. ஆனா நாம அப்படி இருக்கிறது இல்லையே. நாமவே பல சிக்கல்களை இழுத்து விட்டுக்கிறோம். உலகத்துல மனுஷங்களுக்கு ஆற்றல் இருக்கிற வரைக்கும், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுற வரைக்கும் சின்ன சின்ன பிணக்குகளும் சிக்கல்களும் வரத்தான் செய்யும். அது ரொம்ப இயல்பான ஒண்ணு. இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு அற்புதமான உதாரணத்தை பார்ப்போம். நம்ம வாழ்க்கைய ஒரு வண்டியா கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த வண்டி எண்ணம் அப்புறம் செயல் அப்படிங்கிற 2 சக்கரங்களை வச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த வண்டியில தான் நாம எல்லாரும் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வண்டியில இன்பம் துன்பம்னு 2 வகையான சரக்குகளுமே ஏத்தி வரப்படுது. இப்போ நாம சிந்தனை அப்படிங்கிற கண்ணாடியை போடலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சரக்கு நம்ம கைக்கு கிடைக்குதோ அதை அப்படியே குருட்டுத்தனமா இறக்கி அனுபவிக்க வேண்டியதுதான். அது துன்பமாவே இருந்தாலும் நாமே அதை இழுத்து நம்ம தலையில ஏத்திக்கிறோம். உண்மையில இந்த சரக்குகள் மேல ஒரு முகவரி எழுதியிருக்கு. அது என்ன மொழி தெரியுமா? விளைவு அறிந்த விழிப்பு அப்படிங்கிற மொழி. அந்த மொழி தெரியாதவங்க அறியாமையில செயல்பட்டு துன்பத்தை அவங்களாவே வரவழைச்சுக்கிறாங்க. ஒரு செயலை செஞ்சா அதுக்கு என்ன விளைவு வரும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இல்லாம செயல்படுறது தான் நம்ம அன்றாட கவலைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமா அமையுது. ஓகே, இப்போ நாம இந்த அலசலோட மிக முக்கியமான மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். நாம பொதுவா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்றோம்ல, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அதை எப்படி மாத்தி யோசிக்கலான்னு இப்போ பாப்போம். கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி பாருங்களேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கும். அதை பத்தி ராத்திரி பகலா தூங்காம கவலைப்பட்டிருப்பீங்க. இப்போ அதை நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு? அடடா, இந்த சாதாரண விஷயத்துக்கா நம்ம 2 மாசமா சரியா சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டோன்னு தோணுது இல்லையா? அப்போ நாம கவலைப்பட்ட விதம் ரொம்பவே தப்புன்னு தானே அர்த்தம். இங்கதான் ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம் நமக்கு தேவைப்படுது. கவலை அப்படிங்கிறது நம்ம தலையெழுத்து கிடையாது. ஒரு விஷயம் இப்படி வரவே கூடாதுன்னோ இல்ல வந்த பிரச்சனையை உடனே தீர்ந்துடணும்னு நம்ம தப்பா நினைக்கிறோம். கவலைக்கு காரணமே நம்ம மனசின் தப்பு கணக்கு தான். சுருக்கமா சொல்லணும்னா, சிக்கல்களை சந்திக்க போதுமான பலம் இல்லாத ஒரு மனநிலையத்தான் நம்ம கவலைன்னு சொல்றோம். மனசு போடுற தப்பு கணக்கு தான் இந்த கவலை. சரி, அப்போ இதை எப்படி சமாளிக்கிறது? இயற்கையில ஒரு திட்டம் இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பா ஒரு விளைவு இருக்கும். அதனால சிக்கலே வரக்கூடாதுன்னு முட்டாள்தனமா நினைக்கிறத நம்ம முதல்ல விட்டுடணும். ஒவ்வொரு சிக்கலையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற தெளிந்த தேர்ந்த அறிவு ஒண்ணுமே போதும். அதனால கவலைய ஓரங்கட்டிட்டு நல்ல சிந்தனையோட நம்ம கடமையில நம்ம சரியா நிக்கணும். பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு அருமையான 3 படி வழிமுறையை இந்த தொகுப்பு நமக்கு தருது. முதலாவது, ஆராய்ச்சி செய். அதாவது முன்பின் யோசிக்காம வந்த சிக்கலை நல்லா அலசி ஆராயணும். 2வது, சிக்கல்களை வகுத்து தீர்மானம் செய். அதாவது ஒவ்வொரு பிரச்சனையா பிரிச்சு என்ன செய்யலான்னு பிளான் பண்ணணும். 3வது, ஒரு தெளிவான முடிவுக்கு வா. இப்படி செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிக்கல்கள் வராது. அப்படியே வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாவே தெரியாது பாத்துக்கோங்க. இத புரிஞ்சிக்க ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு பாருங்க. ரொம்ப மென்மையான ஒரு பஞ்சு எப்படி தொடர்ந்து முறுக்கேற்றப்பட்டு ஒரு வலுவான அறுக்க முடியாத நூலா மாறுதோ, அதே மாதிரிதான் நாமும் துன்பங்களையும் சிக்கல்களையும் சந்திச்சு உழைப்பாலும் சிந்தனையாலும் பண்பட்ட நம்ம உடம்பும் மனசும் எந்த ஒரு துயரத்தையும் தாங்குற அளவுக்கு பெரிய வல்லமைய பெறுது. பிரச்சனைகள் உங்களை அழிக்க வரலங்க, உங்களை இன்னும் வலுவாக்கத்தான் வருது. இப்போ நாம இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்க போற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இது. நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இந்த உலகத்துல தீர்க்கவே முடியாத துன்பம்னு எதுவுமே கிடையாதுங்க.
தீர்க்கும் வழிய தெளிவா அறியாதவங்க தான் இருக்காங்களே தவிர திறக்க முடியாத பூட்டே கிடையாது. சரியான சாவிய கண்டுபிடிக்காதவங்க தான் இருக்காங்க. இயற்கையில உருவாக்கப்படுற ஒவ்வொரு பூட்டும் கண்டிப்பா அதுக்கான ஒரு சாவியோட தான் உருவாக்கப்படுது. அந்த சாவிய தேட வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. இந்த அலசலை நாம நிறைவு செய்யற இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். அடுத்த முறை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் வரும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த பூட்டையே பார்த்து அழுதுகிட்டு பூட்டு மேல குறை சொல்ல போறீங்களா? இல்ல உங்களுடைய தெளிவான அறிவை பயன்படுத்தி அதுக்கான சாவியை தேடி கண்டுபிடிக்க போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அறிவுபூர்வமான பயணம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.